பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மற்றொரு காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பானவர்களே, வருஷத்துடைய கடைசி நாட்களிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நேற்று தினத்தில் கர்த்தரை வார்த்தை தியானித்தோம். இன்றைக்கும் கூட அதே தலைப்பின் கீழே நாம் அவனுடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 103 சங்கீதம் 2 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நேற்று தினத்தில் சங்கீதம் 103 சங்கீதம் 3 வசனத்தை நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் 4 வசனத்தை நாம் ஏன் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் 4 வசனத்தை வைத்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். அன்பானவர்களே, ஏன் நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும்? அவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி ஒவ்வொரு நாளும் அவர் மீட்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிராணனை கர்த்தர் அழிவுக்கு விளக்குகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் அவரை குறித்து சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி நம்முடைய பிராணனை கர்த்தர் அழிவுக்கு மீட்டு விலக்கி அவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் சில நேரங்களிலே நாம் எதிர்பாராத விபத்துகள் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நாம் எதிர்பார்க்காத விதத்திலே சில நோய்கள் நம்மை தாக்கும். நாம் எதிர்பாராத நேரங்களிலே அநேக நம்முடைய உயிரை பறிக்கக்கூடிய சில காரியங்கள் நமக்கு நடக்கும். அன்பானவர்கள், அந்த நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, பிரதர், நான் சாவு கண்ணில் பார்த்தேன் பிரதர், சாவை நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அந்த ஒரு நிமிடம் என்னால் மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நான் பயத்தின் உச்சிக்கு நான் சென்றேன் என்று சொல்லி சில காரியங்களை குறித்து சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படியாக சொல்லப்பட்ட உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறான்னு சொல்லி நாம் தமிழில் நாம் வாசிக்கிறோம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல தெளிவாக எழுதப்பட்ட உன்னுடைய பிராணனை கல்லறையிலிருந்து அவர் மீட்டு ரட்சிக்கிறார் என்று சொல்லி, கல்லறையிலிருந்து மீட்டு ரட்சிக்கிறார். அன்பான இந்த இடத்துல அழிவு என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆனால் அந்த டிரான்ஸ்லேஷன்ல உன் பிராணனை கல்லறையிலிருந்து மீட்டு ரட்சிக்கிறார் என்று சொல்லி அந்த டிரான்ஸ்லேஷன் வாசிக்க முடியும். அன்பானவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு இரக்கமா இருக்கிறான்னு பாருங்க. அவருடைய பாதுகாப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவதுதான் சாதாரணமாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்தை நம்மோடு சேர்ந்து தொடங்கின அநேகர் இன்னைக்கு நம்முடைய இல்லை. பிரியமானவர்களே, அன்பானவருடைய பிள்ளைகளை அவர்கள் நினைத்திருப்பார்களா நம்ம இந்த வருஷத்துல இறந்து போயிடுவோம்னு சொல்லி நினைச்சிருப்பாங்களா? நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அன்பானவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறாரே, நம்மை கிருபையினால் இரக்கங்களினால் நம்மை ஒவ்வொரு நாளும் முடிசூட்டுகிறாரே, அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காது இருக்கிறாரே, அதை நினைத்து நம்ம கர்த்தரை துதிக்கணும். அவர் நம்மை அழியாதபடிக்கு பாதுகாக்கிறவராய் இருக்கிற அவருடைய பாதுகாப்பை நினைத்து, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை விட்டு விலக்காதவருடைய கிருபைக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அன்பானவர்களே, அவருடைய பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா என்ன நடந்திருக்கும்? அவருடைய கிருபை இரக்கம் நம்ம இடத்துல இல்லைன்னு சொன்னா என்ன நடந்திருக்கும்? என்றைக்கோ நாம் மரித்து போயிருப்போம். அன்பானவர்களே, நாம் மறக்கப்பட்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கை வேற மாதிரி அது முடிந்து போயிருக்கும். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிராணனை அவர் மீட்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். அவர் நம்மை இரக்கமாய் கிருபையா இருக்கிறபடினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பிற்காக, அவர் நம்மை விட்டு விலக்காத அவருடைய கிருபைக்காக இரக்கத்துக்காக இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக ஒரே இந்த வார்த்தையில் கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பிற்காக நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் அழிவுக்கு விலக்கி ஆண்டவரே மீட்கிற உம்முடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே எங்களை முடிசூட்டுகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலக்காத உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தகப்பனே, இந்த வருஷத்துல
இத்தனை நாட்கள் ஆண்டவரே அப்பா எங்களை நீர் நடத்தினீர். வருஷத்தின் கடைசியில எங்கள் பிரவேசித்திருக்கிறோம் ஐயா. தகப்பனே ஆண்டவரே பா ஸ்தோத்திரம். நீர் செய்ய எல்லா நன்மைகளையும் ஆண்டவரே நாங்கள் நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே மட்டுமாய் உதவின எபினேசர், புதிய வருஷத்தில் உடைய பிள்ளைகள் புதிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல கிருபைகளை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.